இம்மாதம் தைப்பொங்கலை முன்னிட்டு வருகிற 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி அரசனுடைய சார்பில் தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் முனைப்போடு அதை செய்து கொண்டிருக்கிறது. 15ஆம் தேதி அவனியாபுரத்திலையும், 16ஆம் தேதி பாலமேட்டிலையும், 17ஆம் தேதி அலங்காநல்லூர்லையும் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. அதற்கு நேற்று மதியம் 12 மணியிலிருந்து இன்றைக்கு 12 மணி வரையிலையும் ஜல்லிக்கட்டு மாடுகளையும் ஜல்லிக்கட்டு காளைகளை அடைக்கக்கூடிய வீரர்களையும் பதிவு செய்யக்கூடிய பணி நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து ஏறத்தாழ 12,176 காளைகளும் அதை கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் 4,514 பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இப்போது மாடுகளுடைய எண்ணிக்கையில் ஆய்வு ஆகணும். அந்த மனுக்களினுடைய ஆய்வை இங்கே ஆட்சியனுடைய ஆலோசனையின் பேரில் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அது ஏன் ஆய்வு செய்கிறாங்கன்னா, அதில் டபுள் என்ட்ரி வந்துடக்கூடாது, ஆதார் அட்டை யாரும் தவறாக பயன்படுத்தியிருக்காரான்றது மட்டும் அதை பற்றி பண்ண போகிறாங்க. அலங்காநல்லூரில் கலந்து கொள்ளக்கூடிய மாடு எண்ணிக்கை 6,099. அது மாதிரி பாலமேடில் 3,677, அவனியாபுரத்தில் 2,400. அது மாதிரி வீரர்களும் அவனியாபுரத்தை பொறுத்தளவு 1,318, பாலமேடில் 1,412, அலங்காநல்லூரில் 1,284. எனவே தனித்தனியாக மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த பணியை பொறுத்தளவு மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையினுடைய அனைத்து குழுக்களையும் யாராருக்கு என்னென்ன பணி என்பதனையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது நியமித்து அவர்களுக்கான பணியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்க சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்தளவு கால்நடைத்துறை அதை கண்காணிக்கிறது மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்கோம். வேற என்ன? இப்போ இந்த ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க, சமுதாய ஜாதி பேர்களை குறிப்பிடக்கூடாது. அதை நாம கண்காணிக்கிறதுக்கோ தவிர்க்கிறதுக்கோ யாரும் அபிஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறோமா இந்த பேர் அறிவிக்கிறதுக்கு? இல்லை. இங்கே மாடு பதிவு செய்திருக்கும் போது அது அந்தந்த அவனியாபுரத்துலேயே பாலமேடுலேயே அலங்காநல்லூர்லேயே பேரும் ஊர் மட்டும்தான் இருக்கும். இங்கே கொடுக்கும்போது இந்த மாடு இந்த ஊர் இந்த பேர் அவ்வளோதான். இந்த டோக்கனில் கொடுக்கும்போது இந்த பேரை தான் அங்கே இருக்கிறவங்க வாசிப்பாங்க. அதனால் அந்த ஜாதி பேரெல்லாம் அந்த வட்டம் இருக்காது. மாடு எந்த ஆர்டரில் வரும்? மாடு ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? கரெக்டாக மாடு ஆர்டர் பிரகாரம் வரும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் கூட பேர் அதே பேர் தான், மாறாது, ஊர் மாறாது.
கலெக்ஷன் பாயிண்ட் கலெக்ஷன் பாயிண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுது. உங்களுக்கு தெரியும், அந்த மாடுகளை போய் பிடிக்க போகிறப்ப 2-3 மாடு நிறையா சேர்ந்துருச்சுன்னா அதை பிடிக்கிற மாதிரினா அதை போய் அங்கே அந்த கலெக்ஷன் பாயிண்டில் கரெக்டாக பண்ணோமா 1-2 ரிட்டர்ன் வந்துடும். இந்த வட்டம் வரக்கூடாது என்பதற்காக அதுக்கான வேலையும் பார்த்துருக்காங்க. இப்போ பனி வந்து எப்பயும் நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு தான் அந்த பனியை துவங்குவாங்க. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னதுக்காகவே அந்த பனியெல்லாம் துவங்கியாச்சு. அதில் என்ன குறைபாடு இருந்தாலும் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு இப்போ கூட அதை முடிஞ்சிட்டு நாங்கள் 3 பேர் எல்லா இடத்துக்கும் போகிறோம். அதனால் அந்த குறைபாடு எந்த குறைபாடும் வராது. அதுக்கு பின்னுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது அவர் எந்த தேதியில் கொடுக்குறாங்களோ அந்த தேதியில் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து முதலமைச்சர் அவருடைய ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து 4 நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும். கீழக்கரை ஸ்டேடியத்தில் அலங்காநல்லூர் மொத்தத்தில் 5 நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே அதுக்கான ஏற்பாடும் நிச்சயமாக அதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நடந்திருக்காங்க. ஆமாம் அது அங்கே வர்ற பொறுத்து அந்த டயம் எல்லாத்தையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த 3 ஜல்லிக்கட்டும். அது அன்றைக்கி வர்றதை பொறுத்தும் மறுநாள் தினம் தொடர்ந்து நடக்கிறதுனால நேரங்கள் வந்த முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய மாடுகள் தான். இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். 12,176 இருக்குது. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் அதிகப்படியாக 1000 மாடு தான் அவுக்க முடியும்னா உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மீதி இதில் போதுமன்ற அளவுக்கு காளைகள் இருக்கிறது. இதுக்கு ஆன்லைன் தான் பதிவு, கீழக்கரைக்கும் ஆன்லைன் பதிவு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12,176 மாடு இருக்குது. இந்த 3 ஜல்லிக்கட்டுலையும் அதிகப்படியாக 3000 மாடு தான் வைக்கப்படும். மீதி 9000 மாடு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கேன். அதனால் 5 நாள் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் மாடு வரும். எத்தனை நாள் நடந்தாலும் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு அதுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. மாடுபிடி வீரர்களுக்கும் குறையில்லை, காளைகளுக்கும் ஒன்றும் குறையில்லை. இல்லை, வருஷம் அது போக அந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு அடிக்கடி அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த அரங்கம் இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் இப்போ அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் பொதுமக்கள் பார்வையாளர் பார்க்க முடியாதவங்கெல்லாம், அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாவட்டத்தில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக தான் அந்த விளையாட்டு அரங்கத்தை இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மிக தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே அது மாதிரி ஒரு அரங்கம் இல்லை, அவ்வளோ சிறப்பான அரங்கத்தை அமைத்திருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியும். எனவே அதில் அமர்ந்து எல்லாரும் பார்க்குறதுக்கான வசதி இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். அதுக்கான காளையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, குடியாரலை பற்றியும் கவலைப்பட வேண்டியதை வேறு யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்கும். அதில் இப்போ இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் புறநகரப்புறத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அவனியாபுரத்தை பொறுத்த மாநகர கமிஷனர், அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. அதுக்கு எல்லா அதிகாரியும் அந்த பணியை நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட பணி நடக்கிற வேலையை பார்த்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை. நல்லா தானே இருந்த என்ன சொன்னீங்க? இங்கே எல்லா அரசு சார்பில் மட்டும் இல்லை, ஸ்பான்சருக்குல்ல எல்லா மாட்டுக்கும் கொடுப்போம். என்னென்ன கொடுப்போம்னு அப்போ முடிவு பண்ணுவோம். இப்போ 3 ஜல்லிக்கட்டுலையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய சார்பில் சிறந்த காளைகளுக்கு அவனியாபுரத்துலையும் சரி, பாலமேடுலையும் சரி, அலங்காநல்லூர்லையும் சரி கார் கொடுக்கப்படும். அது மாதிரி சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் அவர் மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய சார்பில் அலங்காநல்லூர்லையும் கார் கொடுக்கப்படும், பாலமேட்டிலையும் காரு, அவனியாபுரத்துலையும் கார் கொடுக்கப்படும். மீதியெல்லாம் அந்தந்த அதாவது உபயதாரர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருள்களும் நிறைய ஸ்பான்சர் கொடுப்பாங்க. அவங்கவுங்க சார்பில் அந்த பொருள்களையும் மாடை பிடிச்சா வீரருக்கு, மாடு பிடிக்கலாம் மாட்டுக்காரன்றது இது தொடர்ந்து இருக்குது. அது இருக்கிற கேள்வியை திருப்பி கேட்குறீங்க. அதனால் தொடர்ந்து அதெல்லாம் கலந்து அதுக்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் கொண்டிருக்கோம். ரோடு நல்லா போட்டு முடிச்சாச்சு, பஸ்ஸு கொண்டுரும்.
அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லா வசதியும் செஞ்சு தருவோம். உங்களுக்கு குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் வசதிக்காக நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை 5 நாள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதனால பொதுமக்களும் வருவாங்க. இப்போ அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறவங்க எல்லாரும் பெரும்பாலும் விவசாயிகள் பாரம்பரியமா அவங்க எல்லாம் என்ன அரசியல் பேசுறது என்ன வச்சாங்கன்னா கார் கொடுக்குறீங்க, கார் கொடுத்து அவங்க வித்துட்டு போயிடுறாங்க, யூஸ் பண்ண முடியாம போகுது, அதனால டிராக்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் கேட்டார். காரு டிராக்டர் அவர் சொல்லலாம். இந்த மாடு வளர்க்குறவங்களும் மாடு பிடிக்கிறவங்களும் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தானே நாங்கள் கொடுக்க முடியும். இப்போ மாடு பிடிக்கிறவர் எனக்கு கார் கொடுங்கன்றாரு, மாட்டுக்காரரு கார் கொடுங்கன்றாரு சிறந்தது. அதுக்குனால நம்ம அதை சொல்லலாம். அதுதான் மரியாதைக்குரிய அன்புமணி என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தாருன்னா அவர் பேரில் நாங்கள் டிராக்டர் சாட்டுறோம். அவரே விட டிராக்டர் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு கட்சி கிடையாது, மதம் கிடையாது, எந்த விதமான வேறுபாடு இல்லை. தமிழர்கள் உணர்வோட அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ளக்கூடியதே 3 ஜல்லிக்கட்டு மட்டும். அந்த ஜல்லிக்கட்டுக்கும் எல்லா கட்சியினரும் கலந்துக்கலாம், எல்லா சமத்தின மதத்தினரும் கலந்துக்கலாம், வேறுபாடே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க ஜாதி பேர் போடுவீங்களா, நீங்கள் ஜாதி பேரும் போட போகிறதில்ல, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற என்ன கேட்கணும்? என்ன சொல்லி அரசு நெறிமுறைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்க சொல்றதுக்கு கால்நடையில் கொடுத்துருவோம். உங்களுக்கும் தெரியும் நடைமுறையில் அது ஒன்றும் வார்டுகள் நடக்கும். ஏன் வேறண்ணா அவ்வளோ